हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்பரசி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோல்ட் காபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கோல்ட் காபி செய்யறதுக்கு முதல்ல காபி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இத வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிரலாம். பாருங்க, நம்ம தண்ணி விட்டு கரைச்சி இத எடுத்து தனியா வச்சிரோம். அடுத்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துர்க்கேன். இந்த பால் சில்லுன்னு தான் இருக்கணும். இப்போ இந்த பாலை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே வெதுவெதுப்பான தண்ணியில கரைச்சி வச்சிருக்க காஃபி பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 2 கப் அளவுக்கு நான் ஐஸ் கட்டி சேர்த்திருக்கேன். ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதை அப்படியே மூடி எடுத்துட்டு போயிட்டு மிக்ஸியில ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா அடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம இதை அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த கிளாஸ்ல சர்வ் பண்ண போறோமோ அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை கொஞ்சம் இதை போல ஊத்திட்டு நம்ம இப்படி பண்ணணும்னா சாக்லேட் எல்லா இடத்துக்கும் அழகா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோல்டு காஃபி எடுத்து இதுல வந்து கிளாஸ்ல ஊத்திடலாம். ஊத்தும் போதே அதுல வந்து நுரையெல்லாம் இருக்கும். நுரை வராத அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வடிகட்டினா மாதிரி ஊத்தலாம். இப்ப பாருங்க, அடியில நுரையெல்லாம் தங்கிடுச்சு. இதை எடுத்து காஃபி மேல நம்ம போட்டுடலாம். இப்ப நமக்கு கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் இதை நல்லா ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த காஃபி மேல துருவின சாக்லேட் சேர்த்துக்கலாம். அடுத்தது அது மேலேயே லேசா காஃபி பவுடர் தூவி இருக்கோம். இப்போ இதை இன்னும் அழகாக்கலாம் இல்லையா? அதுக்காக லேசா சர்க்கரை எடுத்து தூவி இருக்கோம். அதுக்கு மேல நம்ம சாக்லேட் சிரப் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, சூப்பரா ஹோட்டல்ல போய் குடிக்கிற கோல்டு காஃபி நமக்கு நல்லா தயாராயிருக்கு. அவ்வளவுதான். இதை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பரசி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.